வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இந்தியாவினுடைய 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணமா சென்னை இருக்குது. அதே மாதிரி கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு முக்கியமான நகரமா இருக்கக்கூடியது தான் கோயம்புத்தூர். இந்த வீடியோல நம்ம இந்த 2 சிட்டிஸ்க்கும் இனி வரும் காலகட்டங்கள்ல வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சென்னையில ஒரு பிலிம் சிட்டி அமைக்க போறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. அதன்படி சென்னையில 180 ஏக்கர் நிலப்பரப்புல 500 கோடி செலவுல இந்த பிலிம் சிட்டி அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு பிலிம் சிட்டி ஒரு பிலிம் ஷூட்டிங் ஏரியாவா இருக்க போகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற செகண்ட் மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் வே. இந்த ஒரு சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் வேயின் படி ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய இந்த 3 ஸ்டேட்ஸையும் கனெக்ட் பண்ற மாதிரியான எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் அப்படின்றது 262 கிலோமீட்டர் தூரத்துக்கு 18,000 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படின்றது அமையவிருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் 106 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் வே அப்படின்றது வருது. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ஹைவேல கிட்டத்தட்ட 85 அண்டர் கிரவுண்ட்ஸும் 31 மேஜர் பிரிட்ஜஸும் 31 டோல் பிளாசாஸும் அதோட சேர்த்து நிறைய மேஜரான ரயில் பிரிட்ஜஸும் இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவேல வருது. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னையினுடைய செகண்ட் ஏர்போர்ட். சென்னையில உள்ள பரந்தூர்ல 3274 கோடி ரூபாய் செலவுல 5000 ஏக்கர் பரப்பளவுல இந்த ஒரு சென்னையினுடைய செகண்ட் ஏர்போர்ட் அப்படின்றது அமையவிருக்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இந்த ஒரு ஏர்போர்ட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது 2026ல தொடங்கி 2033ல முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னையினுடைய பேஸ் 2 மெட்ரோ. கடந்த 2009ஆம் ஆண்டு சென்னை மெட்ரோ ரயிலுடைய பேஸ் 1 பணிகள் அப்படின்றது தொடங்குச்சு. அதன்படி சென்னையில 54 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த மெட்ரோ ரயிலுடைய டிராக்ஸ் அப்படின்றது போடப்பட்டுச்சு. அதன்படி இப்ப கரண்டா இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய மெட்ரோவை கொண்ட சிட்டியா நம்மளுடைய சென்னை இருக்குது. அதை தொடர்ந்து இப்ப சென்னை மெட்ரோ ரயிலுடைய பேஸ் 2 பணிகள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இருக்கிற 54 கிலோமீட்டரோட சேர்த்து கூடுதலா சென்னை முழுமைக்கும் கவர் ஆகிற மாதிரி 119 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மெட்ரோ டிராக்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அதன்படி கூடுதலா 128 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அதன்படி சென்னை மெட்ரோ பேஸ் 2 பணிகளுக்காண்டி 68,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சென்னை மெட்ரோ பேஸ் 2 பணிகள் அப்படின்றது வரும் 2026ஆம் ஆண்டு ஒட்டி முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இந்த ஒரு சென்னை மெட்ரோ பேஸ் 2க்கான பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மெட்ரோ நெட்வொர்க்கை கொண்ட சிட்டியா சென்னை மாறிடும். நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை ஃபின்டெக் சிட்டி. கடந்த ஜூன் 17, 2023ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையில உள்ள நந்தம்பாக்கத்துல இந்த ஃபின்டெக் சிட்டியை கட்டுறதுக்கான அந்த அடிக்கலை வந்து நாட்டினாரு. அதன்படி வரும் 2025ஆம் ஆண்டுக்குள்ள இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டி அப்படின்றது கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டியை தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அதாவது டிட்கோ தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை செய்றாங்க. இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டியை அமைக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன இருக்கு அப்படின்னா பினான்சியல் டெக்னாலஜி செக்டார்ல தமிழ்நாடு க்ரோ ஆகிறதுக்கு தான் இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டியை மெயினா கட்டுறாங்க. அப்படி வர இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டில நிறைய கமர்ஷியல் ஸ்பேசஸ், ரெசிடென்சியல் ஏரியாஸ், லக்ஸுரி ஹோட்டல்ஸ், ஒரு பெரிய பார்க், அப்புறம் ஒரு ஃபின்டெக் டவர் அப்படின்னு இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டி அமையவிருக்கு. அப்படி அமைய இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டினால நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட இருக்கு. அதே மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர இருக்கு. அப்புறம் இதனால தமிழ்நாட்டுடைய எக்ஸ்போர்ட்ஸும் பூஸ்ட் ஆகும். அப்புறம் பினான்சியல் லிட்டரசியை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இது ஒரு உதவியா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 6ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு. கிட்டத்தட்ட 1123 கோடி ரூபாய் செலவுல சென்னையில 133 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அமைய இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிஃபெரல் ரிங் ரோடு அப்படின்றது மொத்தம் 5 செக்ஷன்ஸா பிரிக்கப்பட்டிருக்கு. செக்ஷன் 1 படி நார்த்தன் போர்ட் ஆக்சஸ் ரோடு, அதாவது எண்ணூர் போர்ட்ல இருந்து தச்சூர் வரைக்குமோ, செக்ஷன் 2 படி தச்சூர்ல இருந்து திருவள்ளூர் பைபாஸ் ஸ்டார்டிங் வரைக்குமோ, செக்ஷன் 3 படி திருவள்ளூர் பைபாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்குமோ, செக்ஷன் 4 படி ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து சிங்கப்பெருமாள் கோயில் வரைக்குமோ, செக்ஷன் 5 படி சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து மகாபலிபுரம் வரைக்கும்னு இந்த ஒரு சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு அப்படின்றது 5 செக்ஷன்ஸா பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படி அமைய இருக்கக்கூடிய இந்த ஒரு சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட்ல மொத்தம் 10 லேன்ஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல 6 லேன்ஸ் வந்து சென்ட்ரலையும், 2 லேன்ஸ் வந்து ரோட்டோடைய 2 பக்கத்துல சர்வீஸ் ரோட்ல 2 லேன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் சென்னையில டிராபிக் அப்படின்ற ஒண்ணு அதிக அளவுல கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கோயம்புத்தூர் ஐடி காம்ப்ளெக்ஸ். சமீபத்துல தான் கோயம்புத்தூர்ல ஒரு டைடல் பார்க் அப்படின்றது கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டிருந்துச்சு. அதனுடைய தொடர்ச்சியா தான் இந்த ஒரு ஐடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றதும்
தனியார் நிறுவனமான ராமானுஜம் ஐடி சிட்டியோட இணைஞ்சு பார்ட்னர்ஷிப்ல இணைஞ்சு இந்த ஒரு ஐடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது கோயம்புத்தூர்ல உள்ள எல்கோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்ல 17 ஏக்கர் நிலப்பரப்புல இந்த ஒரு ஐடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ஐடி காம்ப்ளெக்ஸ் கட்டி முடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 36,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது உண்டாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 8ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கோயம்புத்தூர் செம்மொழி பூங்கா. இந்த ஒரு செம்மொழி பூங்கா ப்ராஜெக்ட் வந்து 2010ஆம் ஆண்டு அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்ப நடந்த செம்மொழி மாநாட்டில் அறிவிச்சாரு. ஆனா 2011ல ஆட்சி மாற்றம் அப்படின்ற ஒண்ணு நடக்குது. ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் இந்த செம்மொழி பூங்கா அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து பெருசா முன்னெடுக்கப்படல. இதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 2021ல மீண்டும் தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் அப்படின்ற ஒண்ணு நிகழுது. திமுக ஆட்சிக்கு வருது. முதலமைச்சரா ஸ்டாலின் அவர்கள் ஆகிறாரு. இதுக்கப்புறம் இந்த ஒரு திட்டம் அப்படின்றது மீண்டும் முன்னெடுக்கப்படுது. அதை ஒட்டி கோயம்புத்தூர்ல உள்ள சென்ட்ரல் பிரிசன் கிரவுண்ட்ஸ்ல 45 ஏக்கர் நிலப்பரப்புல ரூபாய் 170 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு செம்மொழி பூங்கா அப்படின்றது அமைக்கப்பட்டு வருது. அப்படி அமைக்கப்பட்டு வர்ற இந்த ஒரு செம்மொழி பூங்கா அப்படின்றது வரும் 2025 ஜூன் மாசம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு செம்மொழி பூங்கால பொட்டானிக்கல் கார்டன், 20 தீம்டு கார்டன்ஸ், அப்புறம் இந்தியா முழுமைக்கு உள்ள பல்வேறு மாநிலங்கள்ல உள்ள ரேர் ஸ்பைசஸ் ஆஃப் ட்ரீஸை கொண்டு வந்து இந்த ஒரு செம்மொழி பூங்கால நடப்புறாங்க. அதோட சேர்த்து ஒரு மினி வாட்டர் ஃபால், அப்புறம் 1000 சீட்ஸ் கொண்ட கன்வென்ஷன் சென்டர், அப்புறம் 15 லேக் லிட்டர்ஸ் கெபாசிட்டி உடைய ஸ்டோரேஜ் சம்ஸ், அப்புறம் ஒரு மியூசியம், கார்டன்ஸ், ஃப்ரீ வைஃபைன்னு இன்னும் பல ஃபீச்சர்ஸோட இந்த ஒரு செம்மொழி பூங்கா அப்படின்றது அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 9ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்த ஆண்டு அதாவது 2024ல தமிழ்நாடு அரசு கோயம்புத்தூர்ல ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்ட போறதா ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி கோயம்புத்தூர்ல ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்றது அமையவிருக்கு. ஆனா அந்த ஸ்டேடியம் அமையவிருக்கக்கூடிய இடத்தை இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. ஆனா இந்த ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்றது இப்ப கரண்டா உலகத்துடைய மிகப்பெரிய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமா இருக்கக்கூடிய அகமதாபாத்ல உள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்தை விட அதிக கெபாசிட்டியில இந்த கோயம்புத்தூர்ல அமையவிருக்கக்கூடிய இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்றது அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 10ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கோயம்புத்தூர் அவினாசி ரோட் ஃபிளைஓவர் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட். இந்த ஒரு திட்டத்தின்படி ஏற்கனவே இருக்கிற அவினாசி ரோட் ஃபிளைஓவரோட சேர்த்து ரூபாய் 600 கோடி ரூபாய் செலவுல மேற்கொண்டு ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு சின்னையாம்பாளையத்துல இருந்து நீலாம்பூர் வரைக்கும் இந்த ஒரு ஃபிளைஓவர் அப்படின்றது எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட இருக்கு. அதன்படி இந்த ஒரு ஃபிளைஓவருடைய ஓவரால் லென்த் அப்படின்றது 15 கிலோமீட்டர் ஆக போகுது. நம்ம லிஸ்ட்ல 11ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். இந்த ஒரு டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்றது தமிழ்நாட்டில் உள்ள 5 முக்கியமான சிட்டிஸான சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, ஒசூர், சேலம் ஆகிய இந்த 5 ஊர்கள்ல இந்த ஒரு டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்றது வர இருக்கு. அப்படி இந்த ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ல மெயினா டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றது நடக்கும். அதன்படி இந்த 5 சிட்டிஸ்லயுமே 700 ஏக்கர் நிலப்பரப்புல 3100 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்றது அமையவிருக்கு. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. So see you next video. Until signing off by Sabri Karthik.